ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாட்டில் திருச்சி கிழக்கு தொகுதி இப்போ காலியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தளபதி விஜய் அவர்கள் அங்கே கிட்டத்தட்ட 91,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி அங்கே பெற்றிருந்தார். அந்த தொகுதி இப்போ காலியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் 2 இடத்துலையுமே ஜெயிச்சிட்டதுனால அவர் முதலமைச்சராக போகிறாரு. ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணணும். ஸோ அதுக்காக திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. சென்னை பெரும்பூர் தொகுதியை அவர் கையில் வச்சுருக்காரு. ராஜினாமா பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு இடைத்தேர்தல் என்று வரணும்ல. அந்த இடைத்தேர்தலுக்கு மறுபடியும் தாவேக சார்பாக யார் வேணால் போட்டி போடலாம், அந்த நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. சரி, இப்போது அது ஒரு 6 மாதம் ஆகும். இப்போல்லாம் உடனே எல்லாம் வைக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 6 மாதத்தை கடந்தது அதுக்கப்புறமா தான் அந்த தேர்தல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ சடனாக நேற்று திமுக சேர்ந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் அன்பில் மகேஷ் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. என்னென்ன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி கிழக்கில் ஐயா ஸ்டாலின் அவர்களை நிற்க வைக்கலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அது எப்படி? இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியை தாண்டினதே கிடையாது. ஏன் சென்னையே தாண்டினது கிடையாது. அவங்க ஃபேமிலி முழுக்க சென்னையிலே தான் போட்டி போடுவாங்க. வேறு எந்த ஒரு ஏரியாவுக்கும் போகவே மாட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த டைம் கொளத்தூர் தொகுதியில் தன்னோட சொந்த தொகுதியிலேயே ஒருத்தர் தோக்கடிச்சு முடிச்சுட்டு போயிட்டார்ல. சட்டமன்றத்துக்கே போக முடியாத சுச்சுவேஷனில் அவர் உட்காந்துருக்கும்போது இப்போ அவர் எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே போக வைக்கணும். அங்கே போய் அவர் சில விஷயங்களை பேசுகிறதெல்லாம் பார்க்காம நிறைய உடன்பிறப்புகளுக்கு தூக்கம் வரல. சட்டமன்றத்தில் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்களுக்கே தூக்கம் வரல. எங்கள் ஸ்டாலின் இருந்தால் என்னென்ன பேசியிருப்பார், என்னென்ன சொல்லியிருப்பார், ஒரு கடிதத்தை தப்பாக படிச்சிருப்பார், அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு மிஸ் ஆகுதே அப்படின்னு பேசியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குற கேள்விக்கு அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லாமல் திணறாரே போனாச்சில்ல. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோமே. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஏதாவது கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா பதில் சொல்ல முடியாமல் திணறதை எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க போல் உடன்பிறப்புகளும் சட்டமன்றத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே. அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளானை பண்ணுறாங்களாமா. அந்த பிளானிங் தான் இப்போ கரெக்டாக திருச்சி கிழக்கு காலியாக இருக்குல்ல. அங்கே அவரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே ஐயா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. ஊபிகளுக்கும் இருக்கும், சட்டமன்றத்துக்கும் இருக்கும், நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். நம்ம வேறு இப்போ ஃபுல்லாக நம்ம பசங்க பூரா லைவில் நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. ஐயோ என்னடா என்னை எந்திரிச்சோன்னா நியூஸ் சேனலாக பார்க்க வைக்கிறீங்க, நான்லாம் சன் மியூசிக்கு இசை அறிவு பார்க்குற குரூப்டா, இன்னும் என்ன போய் சேனலாக பார்க்க வச்சிட்டிங்க, நியூஸ் சேனல் அடிக்ட் ஆகிட்டணும் நான் அப்படின்னு எனக்கே தோணுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் நியூஸ் சேனல் லைவு சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களும் அங்கே உள்ளே போயிட்டார் அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்குமா இல்லையா? வழக்கமாக என்ன எதிர்கட்சின்னா இப்போ நம்மளுக்கு அவங்க எதிர்கட்சி தான். இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. நம்ம எதில் நின்று கேள்வி கேட்குற கட்சியாக இருந்தோம். அப்போ அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா நம்மளாம் உட்காந்து பதில் சொல்லுவார். தளபதி பார்த்தோன்னு ட்விட்டரில் பதில் சொல்லுவார், இல்லை அப்படின்னா அங்கங்கே மேடைகளில் பேசுவார், பிரச்சாரங்களில் பேசுவார். ஆனால் இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வர்றாருன்னா ஏதோ ஒன்று பேசினார் அப்படின்னா டேரெக்டாகவே விஜய் அவர்கள் உட்காந்து பதில் சொல்லலாம், ஆதவர்ஜினா பதில் சொல்லலாம், ராஜ்மோகன் பதில் சொல்லலாம், செங்கோட்டையன் பதில் சொல்லலாம். எல்லாருமே பார்த்தோன்னா நேரிலே வச்சு ஐயாவை கலாய்க்கலாம். ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது எங்களுக்கு மிஸ் ஆகுதில்ல. அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வரட்டும், திருச்சி கிழக்கில் உள்ளே வரட்டும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் திருச்சி கிழக்கில் இருக்கிற மக்கள் எதிர்பார்ப்பாங்களான்னா எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது திருச்சி கிழக்கில் விஜய் போட்டி போட்டார்ல, அதனோட டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 91,381 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 47.9% வெற்றி அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு அங்கே மக்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே இன்றைக்கி விருதுராட்சி இருக்கார்ல, திமுக வேட்பாளர் விஜய் எதிர்த்து நின்ற நபர், அவரை விட 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இவரை தோற்கடிச்சிருக்காரு. சரி, இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 81.76. இவ்வளோ சதவீதம் அங்கே போலாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி திருச்சி கிழக்கு மேற்கண்டதையும் தாண்டி அந்த திருச்சி முழுக்கவே பார்த்தோன்னா மொத்தமாக 3000 ஓட்டுங்கிறது அதிகமாக வந்திருக்கு இந்த எலெக்ஷனில். கிட்டத்தட்ட 91,381 வாக்குகளை விஜய் அவர்களுக்கு கிழக்கு தொகுதியில் மக்கள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வாக்குகள் அங்கே விஜய் வாங்கியிருக்காரு. இனி மறுபடியும் அதே ஓட்டு தாவேகாக்கு விழுமா அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த 6 மாதத்தில் செய்யக்கூடிய செயல்களை பார்த்துட்டு டெஃபினட்டாக அந்த வாக்குகள் விழுகும். இப்போவே சில விஷயங்களை பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் நிற்க வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. எந்த அடிப்படையில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நேரு இருக்கார்ல, அவரோட தயவில் நம்ம ஆட்சி எம்எல்ஏ ஆகிடலாம், சட்டமன்றத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க போல். இப்போ சடனாக தளபதி என்ன பண்ணணும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அமலாக்கத்துறை, நீதிமன்றம் எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நேரு மேலே ஊழல் வழக்கு இருக்குல்ல, அந்த ஊழல் வழக்கு ஏன் நீங்கள் இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசில் பண்ணலை, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. இப்போ சடனாக விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரு மேலே அந்த ஊழல் வழக்கை எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி போட வச்சிடணும். அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாலோ இல்லை அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாலோ
அவர் நேருன்னு திருச்சியில் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்கே எப்படி போவார், போக வாய்ப்பே இல்லை. அதை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணார் அப்படின்னா இந்த பக்கம் இவர் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடலாம். ஸ்டாலின் அவர்களும் அங்கேயே இருந்துப்பார். அங்கே போய் என்ன பண்ணுறது, அவரே தூக்கிக்குள்ளே வச்சுட்டாங்க, அவர் இல்லாமல் அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மதிப்புன்றது இருக்குல்ல, இல்லாமலாம் போகாது. ஆனால் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எந்த பக்கம் பார்த்தா அங்கே இருக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா உற்சாகமாக தான் இருக்கும். ஒயின் ஷாப்பை மூடுறது, போதைப் பொருட்களுக்கு பார்த்தோன்னா தடுப்பு சட்டம் கொண்டு வர்றது, சிங்கப்படை பிரிவு உருவாக்குறது, சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்குறது, எல்லாம் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அங்கே இருக்கிற இன்னும் வாக்குகள் அதிகமாகும் அப்படின்னு மாதிரி நம்ம நினச்சிருக்கோம். டெஃபினட்டாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. தாவேகா சார்பாக விஜய் அங்கே நின்னார், விஜய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு யாராவது நிறுத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வாக்கு விழுகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் விஜய் தொகுதியில் போய் நான் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போயிடுவேன்னு இவங்க நினைக்கும் போது ஒரு 1.5 மாதம் தான் ஆச்சு அந்த எலெக்ஷன் அடிஞ்சு. அதுக்குள்ளே நீங்கள் அப்படின்னு நினச்சா நாங்கள் மறுபடியும் ஜெயிக்க மாட்டோம்னு நம்பக்கூடாதா? ஆல்ரெடி ஜெயிச்ச நாங்கள் மறுபடியும் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடாதா? என்ன லாஜிக்கு? அப்படி ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி, இதுக்கு நடுவில் அதிமுக வந்தாங்கன்னா அவங்க பஞ்சாயத்தே இன்னும் முடிய மாட்டேங்குதே. அவங்க எப்போ அதை முடிச்சுட்டு வருவாங்கன்றதே தெரியலையே. இந்த ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அதிமுகவுக்கு அங்கே பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்குமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. இனி செலுத்தினா மட்டும் என்ன ஆக போகுது, ஒரு எம்எல்ஏ கூட வர போகிறாங்க, அவ்வளோதானே, வேறு என்னத்த பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நினச்சி மக்கள் வெட்டுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க இந்த தேர்தலில் சந்திக்காமல் போனாலும் கூட போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதான் அவங்க பிரச்சனை அப்படி போயிட்டுருக்கு. சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ தளபதி சொன்ன மாதிரி நம்ம மைண்டிலும் இருக்கிறது போட்டி 2 பேருக்கு தான். ஒன்று டிவிக்கே, இன்னும் டிஎம்கே அப்படின்னு சொன்னது. இப்போ நம்ம மைண்டில் வருது திருச்சி கிழக்குக்காக டிவிக்கே டிஎம்கே, அங்கே 2ல் எது ஜெயிக்க போகுது அதுதான் மேட்ரு. அது டிவிக்கு எப்படியும் அடிச்சிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இதுக்கு நடுவில் நிறைய பேர் ஊப்பிகள் ட்விட்டரில் போகிறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது. என்ன அது, இவனுங்க நம்ம தற்கொலைன்றானுங்க. இப்போ தற்கொலைன்ற பொருளுக்கே பார்த்தோன்னா இவங்க தான் கரெக்டாக ஃப்ரேம் ஆகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த ஒயின் ஷாப்பை வந்து கோயில் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விஜய் மூடிட்டார்ல. அதனால் உடனே ட்விட்டரில் நம்ம உடன்பிறப்புகள் ட்வீட்டை போடுறானுங்க, பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நீ குடிமகன்களோட ஓட்டு. குடின்னா எப்படி, குடியிருக்கிற குடிமக்கள் கிடையாது, அந்த மக்களை நான் சொல்ல, குடிமகன்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட ஓட்டு இனிமேல் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான். விஜய் வந்து அதை கெடுத்துட்டாரு. இனி அந்த மக்கள் எல்லாருமே, அந்த நபர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. அதனால் திருச்சி கிழக்கில் நின்னாலும் எங்கள் ஸ்டாலின் ஈஸியாக ஜெயிப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க வந்து ஸ்டாலின் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக இப்படி பேசுகிறாங்களா, இல்லை மதுக்கடை விஜய் வந்து மூடிட்டாரே, நம்ம ஆட்சியில் 24 மணி நேரம் திறந்து வச்சுருப்பாங்க, ஜாலியாக குடிக்கலாமே, ஸ்டாலின் மறுபடியும் வந்து அதை திறக்கணும் அப்படின்றக்காக. இல்லை, மறுபடியும் வந்து திறக்கணும் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏலாம் இல்லை, அவர் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறமா தான் அதை திறக்க முடியும். அதை திறந்தார் அப்படின்னா அப்போவே அந்த ஆட்சி க்ளோஸ்னு அர்த்தம். ஒருத்தர் மூடினதை இவங்க வந்து ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த ஆட்சியில் மூடினாங்க, இந்த ஆட்சியில் வந்து திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான பேர் தான் உருவாகும். அது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகி அடுத்த எலெக்ஷனுக்குன்னா நான் ஆகிட்டார் அப்படின்னா அது நடக்கும். இப்போ வந்து அதுக்காக நான் ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கே வாக்கு செலுத்த மக்கள் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் பல பேர் பார்த்தோன்னே வந்து விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க, குடிமகன்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஊப்பிகள். அந்த ஊப்பிகளெல்லாம் யார் அப்படின்னா, வீரன்ன்ற பிராண்டை அறிமுகப்படுத்தி வியாபாரம் பண்ணாங்களே திமுக காரங்க, அந்த பிராண்டை குடிக்கக்கூடிய ஊப்பிகள் தான், வேறு யாரும் கிடையாது. ஊப்பிகள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அவங்களே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வேறு யாரும் பேசலை. அப்படியும் கூட சில பொதுமக்கள் நினைப்பாங்க, சில குடிமகன்கள் நினைக்க தான் செய்வாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒயின் ஷாப்ன்றது பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 மீட்டருக்குள்ளே எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காசு இருக்கும் போதெல்லாம் டெய்லி போய் குடிப்பான், காசு இருக்கும் போதெல்லாம் தினமும் குடிக்க தோணும், ஒரு வேளைக்கு ஒரு டைம் குடிக்க தோணும். ஸோ இப்போது கொஞ்சம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அவன் குடிக்கிறது ஒரு 4 டைம் குடிச்சிட்டு இருந்தானே வச்சுங்களேன், ஒரு 4 பாட்டில் ஒரு நாளைக்கு உள்ளே ஒரு திறக்கிறான்னு வச்சுங்களேன், அது 2 பாட்டிலாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் 1 பாட்டிலாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமாக அவனோட உடல் உறுப்புகள் ஓரளவுக்காவது பாதுகாக்கப்படுது, அவனோட வாழ்நாள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு காக்கப்படுது, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது. அந்த மைண்டில் இருந்தோம் அப்படின்னா சரி, முரடியாக மூடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தானே மூடிட்டு இருக்காங்க, நம்மளும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவோம் அப்படின்னு இந்த குடிமகன்கள் நினச்சாங்க அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா குடிக்கிறத விட முடியலன்னு சொல்கிறாங்க, அதை விடுறதுக்கு வந்து ஒருத்தர் வழிவகை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவோம் அப்படின்னு நினைக்கிற குடிமகன்களாக வாழ்வாங்க. இந்த குடிமகன்களை நாட்டில் வாழ முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் குடிக்கிறதே ஒழிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா இவங்க என்ன சொல்கிறது. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான், இந்த 2 கட்சிகளும் தான். இது ஃபுல்லாக தொடர்ந்து வச்சிடுறது. ஆனால் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதே திராவிட கட்சியை
ஒயின் ஷாப்பை மூட சொல்லி அறிவிப்பு கொடுங்க அப்படின்றது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களும் அதை நடத்துறது. இந்த கட்சி மறுபடியும் ஆல்ரெடி நடத்தின கட்சி இங்கே வந்து அந்த கட்சி பார்த்து இதை மூடுங்க அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறது. இது வந்து இவங்களுக்கு ஒரு டீலிங். நீ வந்தாலும் மூட மாட்டேன், நான் வந்தாலும் மூட மாட்டேன், ஆனால் நான் வந்தால் நீ என்ன கேள்வி கேளு, நீ வந்தால் நான் உன்னை கேள்வி கேட்கல அப்படின்னு டீலிங் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பண்ணுறதே கிடையாது. இப்போ விஜய் பண்ணிட்டார். இப்போ கூட ஒரு பாட்டிமா வந்து 40 வருஷமாக வந்து இந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, இங்கே பெண்கள் நடமாடவே முடியாது, நாங்கள் 40 வருஷமாக போராடுறோம் இந்த ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு, அது முடியவே இல்லை, 2 கட்சிகளும் பண்ணவே இல்லை, ஆனால் தாவேகா கட்சி முதலமைச்சர் விஜய் வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிமா அவருக்கு நன்றி தெரிவித்தாங்க. 40 வருஷமாங்க, ஒரு நாளாக 2 நாளாக 40 வருஷமாக போராடிட்டு இருக்காங்களாமா அதை எடுக்கணும் அப்படின்னு. எந்த கட்சியும் பண்ணவே இல்லை. ஆனால் நாங்கள் கேட்காமையே வந்து உடனே மூடிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. இது நிறைய இடங்கள் நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பெண்கள் பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக புகழ்கிறாங்க, தளபதி வந்து இதை பண்ணிட்டாரு அப்படின்னு பயங்கர ஹாப்பி. உடனே குடிமங்கள்லாம் அதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் நீ முக்கியத்துவம் கொடுக்குற, எங்களுக்கு இல்லையா அப்படின்னு. இல்லை, எனக்கு புரியல. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே உன் குடும்பத்துக்கு கொடுக்குறதா? பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே நீயும் பார்த்தோன்னா உருப்பட போகிறான்னு அர்த்தம். அதை விஜய் பண்ணுறாரு. நீ உன் வீட்டில் ஒரு ஆம்பளை குடிக்கிற, உன்னை நம்பி பார்த்தோன்னா ஒரு பெண், ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தைங்கள் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு குழந்தையாவது இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணுறத விஜய் பார்ப்பார். நீ குடிக்கணும் அப்படின்றக்காக விஜய் பார்த்துட்டு இருக்க மாட்டார். இதன் மூலமாக அவங்க 3 பேர் சேவ் ஆகிறாங்களா, அதுதான் விஜய்க்கு முக்கியம். அது மூலமாக நீ ஓரளவுக்கு பார்த்தோன்னா குடிக்கிறத குறைச்சிவியா, அதுதான் முக்கியம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிறுத்திடுவே. அதுக்குண்டான வழிவகை தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. அது புரியாமல் பெண்களுக்கு மட்டும் விஜய் பண்ணுறாரு, ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு. விஜய் பெண்களுக்கு பண்ணுற எல்லாமே ஆண்களுக்கும் சேர்ந்து தான். அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரசவம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தங்க மோதிரம் கொடுக்குறதுனா அந்த குழந்தைக்கு தான் போய் சேருது தானே, அந்த அம்மாவுக்கு, அந்த அப்பாவுக்கு, அந்த ஃபேமிலிக்கு தான் போய் சேருது. அவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பச்சை குழந்தை எடுத்து யூஸ் பண்ண போது நீங்கள் தான் எதுக்கும் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிப்பீங்க. அது எல்லாருக்குமே சேர்ந்து தான். இப்போ பெண்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் யார் வந்தாலும் 1000 ரூபா போடுறாங்க, 2500 போடுறாங்க, எங்கள் அக்கௌண்ட்டில் இல்லையா, ஒன்றுமே இல்லையா அப்படின்னு. அந்த 1000 ரூபாய் எடுத்து அவங்களே செலவு பண்ணிக்க போகிறாங்களா, என்ன குடும்பத்துக்காக தானே செலவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் 2500 ரூபா போட்டாலும் அதுவும் குடும்பத்துக்காக தானே செலவு பண்ண போகிறாங்க. உங்கள் குடும்பம் தானே செலவு பண்ணுது. அதுலேயும் வேறு பிரித்து பேசுறது, இந்த மாதிரியான சில லூசுத்தனமான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ அந்த குடிமக்களோட வாக்கு வந்து ஸ்டாலினுக்கு தான் விழப்போகுது. ஸ்டாலின் 24 மணி நேரம் திறந்து எங்களை குடிக்க வச்சார், விஜய் வந்து மூடிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த போஸ் வெங்கட் அப்படிங்கிற ஒரு பருசான தற்குறி இது இருக்கிறதுல திமுக உடன்பிறப்புகளையே பார்த்தோன்னா 1ஆம் நம்பர் தற்குறியாக இருக்கிறது இந்த போஸ் வெங்கட் அப்படிங்கிற இவர் தான். எந்த மாதிரி ஒரு கேவலமான ட்வீட் போட்டிருக்காரு பாருங்களேன். இன்னும் ஒயின் ஷாப்பே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க, இன்னும் நாட்டில் பல பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒயின் ஷாப்பை விட நாட்டில் பெரிய ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு போகிறான்னா அவனுக்கும் பாதிப்பு, குடிச்சிட்டு ரோட்டில் போய் இன்னொருத்தங்கிட்ட வம்பிழுக்கிறான்னா அவனுக்கும் பாதிப்பு. சரி, குடிச்சிட்டு போய் இன்னொரு பெண்கள்கிட்ட பார்த்தோன்னா பாலையில் துளசின்றானா அந்த பெண்ணுக்கு பாதிப்பு. அதுக்கப்புறமா நகை நட்டை கொள்ளையடிச்சிட்டு போகிறானா அந்த பெண்ணுக்கு பாதிப்பு. வீடு வந்து கொள்ளையடிக்கிறான்னா அதுவும் பாதிப்பு. சின்ன குழந்தைங்களுக்கு தவறாக நடந்துக்கிறானா அதுவும் பாதிப்பு. இதுக்கு எல்லாருக்குமே என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா போதை, மது. அப்புறம் அதில் ஸ்டெப் எடுக்காமல் விஜய் வேறு எதில் ஸ்டெப் எடுப்பார்? ஏன் நீ உங்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டியதானே? இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. 21 வயசுக்குள்ள நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 717 மது கடைகளை மூடியிருக்காரு, இனிமேல் நேரத்தை குறைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு ஒயின் ஷாப்பில். உங்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? நாட்டில் மது பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கு தலைவரே, அதை வந்து நீங்கள் எப்படியா சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு அங்கே கேள்வி கேட்க துப்பு இல்லாத இந்த கோவப்படுத்தல் நடித்த ஒரு டெரரிஸ்ட்டு இங்கே வந்து விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஒயின் ஷாப்பே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க, நாட்டில் பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான்னா இவனுக்கெல்லாம் அவனு கூப்பிட்றதுல என்ன தவறு? இவனுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? இருக்கிறதுலே நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒயின் ஷாப் தான். அதுவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்கன்னு பேசுகிறா அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தற்கொலை மிகப்பெரிய ஒரு குடிமகனாக இருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால தான் ஃபீல் பண்ணுறாப்புல போல். எங்கள் ஐயா ஸ்டாலின் இருந்தால் 24 மணி நேரம் நான் ஒயின் ஷாப்லேயே படுத்திருப்பேன். இப்போ வந்து பக்கத்தில் இருந்து ஒயின் ஷாப்பை விஜய் மூடிட்டார், நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல போல். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஒயின் ஷாப்பே பிடிச்சி தொங்காதீங்க அப்படின்னு தோணும். அப்படி இல்லாத நபர்களுக்கு அதில் இன்னும் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதார் கார்டு மூலமாக வந்து ஒரு நாளைக்கு 2 பாட்டில் 1 பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, எதுக்கோ ஓடிபி யூஸ் பண்ணுறீங்க, ஆதார் கார்டை வச்சு இந்த மது பாட்டிலுக்கு ஒரு ஓடிபி யூஸ் பண்ணுங்கள், 1 பாட்டில் ஒரு நபருக்கு கொடுங்க அப்படின்னு. இது இன்னுமே வந்து குறைக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த குடிமகன்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி குடிமகன்கள் அதே பிடிச்சி தொங்காதீங்க, வாங்க இருக்கிறதையாவது மிச்சம் வைங்க, நாங்கள் போய் குடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் இவங்களுக்கு தெரியும்.
ஏன் உங்கள் ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருந்தா அவரே அதை பிடிச்சி தொங்க போகிறாரு? திமுகவுக்கு முட்டு கொடுக்குற உங்களை மாதிரி போஸ் வெங்கட் மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாமே உங்கள் ஸ்டாலினை பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் புதுசாக வந்தோடனே அவர் ஒயின் ஷாப் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஒரு ஆட்சி அமைஞ்சு 4வது நாள் 2வது நாளே வந்து ஒயின் ஷாப்பை பக்கம் திரும்புது அப்படின்னா, அந்தளவுக்கு இந்த ஒயின் ஷாப்பை நாட்டில் வளர விட்டுருக்கிறது யார்? இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட கட்சிகள், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இவங்களை தான் சொல்லணும். அதை வந்து ஒருத்தர் 2வது நாளே இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து சில விஷயங்களை மாற்றுறாரு அப்படின்னா, அதுக்கு பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், வாழ்த்தணும். அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதையே பிடிச்சி தொங்காதீங்க, வாங்க அந்த பக்கம். ஏன் நான் போய் குடிக்கணும்ல, நேரமாகி போச்சு, நீ அங்கேயே தொங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி குடிக்கிறது? அந்த ஃபீலிங் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி குடிமகன்கள் தான் குடிமகனோட வாக்கு நீ ஸ்டாலின் தான் விழுங்குன்னு பேசுவாங்க, வேறு யாரும் பேச மாட்டாங்க. இது அவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. இதில் பெரும்பான்மையான ஆண்களே இதை வரவேற்றாங்க. சரி, எங்களுக்கு அது இஷ்டம் தான், நாங்களே ஏற்றுக்கிறோம், நாங்களும் விடணும் தான் பார்க்குறோம், விட முடியல, சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணாது நாங்கள் ஓரளவு குறைச்சி போயிடுமோ பார்ப்போம் அப்படின்னு சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் நடந்துச்சு. இந்த மாதிரியான கும்பல் இப்படி தான் பேசும். திமுகன்றது குடிக்க வச்ச கட்சி அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல பேர் பேசிகிட்டே இருப்பாங்களா, அது எந்த அளவுக்கு நிரூபிக்கிறாங்க பாருங்களேன். இப்போ ஆன்லைனில் வந்து நிரூபிக்கிறாங்க. இன்னும் விஜய்க்கு ஓட்டே கிடையாது, குடிமகங்களோட ஓட்டு ஸ்டாலின் தான்றது, ஒயின் ஷாப்பே பிடிச்சி தொங்காதீங்க இந்த பக்கம் வான் அப்படின்னு இந்த நபர் பேசுகிறது இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆண்கள் பாருங்களேன். இவங்க தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு பேச்சு வேறு. நாங்கள் ஒரு பண்ணி நிற்க வச்சா கூட அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுவோன்னு பேசினவர் தான் அந்த போஸ் வெங்கட். இப்போ எங்கே ஜெயிச்சாங்கிறது தெரியலையே. பண்ணி நிற்க வச்சுருந்தா ஜெயிச்சிருப்பாங்களே நம்ம காண, இவங்க நின்றதுனால தோத்துட்டாங்க போல். இந்த போஸ் வெங்கட் மாதிரி ஆட்களெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணால் அப்புறம் எப்படி விளங்கும்? இப்படி தான் போகணும். இவரெல்லாம் என்ன பேச்சு பேசினார்? இப்போ விஜய் சிஎம் ஆகிட்டார், வெளியே ஆளவே காணும். ஆன்லைன்லேயே பாதி நாள் வரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நாள்கள் அந்த ரீசெண்ட் டேஸில் வந்து அங்கங்கே ட்வீட் போட்டுக்கிட்டு திரியிறாரு. என்னது சொல்கிற, அதையும் தப்பு தப்பாக போடுவார். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. சரி, ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இந்த ஆட்சி எப்போ வேணால் கவிழ்ந்துச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் ரீஎலெக்ஷன் வரும், அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களே கவுத்துருவாங்கன்னு அர்த்தம். எப்படி? அதான் கூட்டணி கட்சிகள் போக சொல்லி உள்ளே கொடுத்துருக்குறோம்ல, ஐஎம்எல், சிபிஎம், திருமாவர்கள், இவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா ஆட்சி கவுந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து வச்சுருக்காங்களே, அப்புறம் அவங்கள என்ன பண்ணுறது? அவங்க ஆதரவு நிலைப்பாடு, விஜயால் கூட்டணியெல்லாம் சேரலை, அந்த ஆதரவு நிலைப்பாடை வச்சுருக்காரு, அவ்வளோதான். இவங்க இழுத்தா மட்டும் பார்த்தோன்னா எப்படி வந்து நீங்கள் ஆட்சி கவிழ்க்க முடியும்? அதுவும் வாய்ப்பெல்லாம் போச்சு. இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படி நம்ம எதுவும் பண்ணி கவுத்திடுவோம் அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் எல்லாம் அதை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. நம்மளும் பார்த்தோன்னா இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன வேணால் பண்ணுவாங்க. லைவ் போயிட்டுருக்கு. சட்டமன்றத்திலேயே வந்து 3 கோடி பேர் வந்து விஜய் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லூசுத்தனமான விஷயத்தை பேசினவர் தானே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ திமுகவை 3.5 கோடிக்கும் அதிகமான நபர்கள் புறக்கணிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைப்பாங்களான்றது கூட யோசிக்காமல் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா, இவரெல்லாம் வந்து எங்கள் ஆட்சி கவுக்கு போகிறாரு, நாங்கள் இதுக்கு கவர் போகிறோம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். பலமாக ரெடி ஆகிக்குங்க. இன்னைக்கு போட்டி பார்த்தோன்னா விறுவிறுப்பாக இருக்க போகுது. எதிர்க்கட்சி இருந்த திமுக செயல்பட்டு பார்த்தது இல்லையே. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு பார்த்தோன்னா ஆட்சிக்கு வந்தவங்க இங்கே வந்து பார்த்தோன்னா நாங்கள் எதிர்க்கட்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காதீங்க. அதெல்லாம் உங்களை விட கம்மியான தொண்டர்கள், உங்களை விட ஐடி விங்கில் கம்மியாக வச்சுருக்கிற அதிமுக கிட்ட வச்சுக்கோங்க. இது டிவிக்கு இந்த பக்கம் வந்துடாதீங்க, இது இன்னும் தாண்டி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இப்படி சொல்லி வந்து ஆஃப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் என்னென்ன சொல்லி ஆஃப் பண்ணாங்களோ அது எதுவுமே இவங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சே தவிர டிவிக்கேக்கு ஆன் ஆயிடுச்சு. டிவிக்கு அது எங்கே முடியும்? அது என்ன பண்ணுவார்? இது என்ன வருவார்? அங்கெல்லாம் போக மாட்டார், அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. சொன்ன எல்லாத்தையுமே முடிச்சு கட்டிட்டார் விஜய். இப்போ இதையும் சொல்கிறாங்களே, எதிர்க்கட்சி நாங்கள் பார்த்துருக்கீங்களா, நாங்கள் எப்படி அப்படின்னு. அதையும் பார்ப்போம், அதையும் பார்க்க தானே போகிறோம். அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 2029 வரும்போது ஒரு எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு களத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நடுவில் ஆட்சி கவுளும் ஏதோ ஒரு லூசுத்தனமான விஷயங்கள் பண்ணி கவுளுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதையும் சமாளிப்போம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருச்சி கிழக்கில் ஐயா ஸ்டாலின் நின்னா அதனோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரும்.